இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, காணப்படாத தெய்வம், மனிதர்களாக நாங்கள் காணும்படியாக இந்த பூமியிலே பிறந்த இரட்சகரே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களை விடுதலை அளிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய ஆசீர்வாதம் பரிசுத்த பேதுரு ஆலயத்தின் பிள்ளைகளாக உம்முடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனுடைய பிரசன்னமும் எங்கள் தேவனுடைய வல்லமையும் இந்த ஆலயத்தை மகிமையாய் நிரப்புறதற்காக, நீ நிரப்பிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த கிறிஸ்து பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யவும், ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் சேரவும் வாஞ்சியோடு வந்திருக்கின்றோம். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பன், இந்த ஜெப வேளை, இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட உலாவி வாரும். பண்டிகை ஆராதனையோடு கூடும் பரிசுத்த திருவிருந்த ஆராதனையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்கள் மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து சரீரத்திலையும் ஆத்துமாத்திரையும் விடுதலையோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்பத்தை பிக்கையிலே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திரலும். இந்த முழு ஆராதனை கத்திரைகளுக்கு தலைவராக இரும். ஆண்டவர்களுக்கு முன் சென்று ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர், ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், சத்தியங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ நாமத்துக்கு மகிமையாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 95வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 95வது பாடல்.